My name is M. Purnitashri. I am microbiology department. என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், 1000 rupees கிடச்சிச்சு. இருந்தாலும் நாங்கள் ஏன் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்தோம்? மெயினான கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறதுல எல்லா கோர்ஸ் மெயின் கோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால கவர்மெண்ட் காலேஜில் இல்லாதனால இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜில் வந்து செய்கிறதா இருக்குது. ஃபீஸ் பெண்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால அந்த ஃபீஸ் பெண்டிங் அதெல்லாம் இது வரைக்கும் போய் இருந்ததில்லை. மெயின் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல ஒரு சஜஷன் தான். அதாவது எங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்ல. நாங்க கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தா நாங்க ஏன் வந்து கவர்மெண்ட் காலேஜ் நாங்க சூஸ் பண்ணாம இருக்க போறோம் அப்படின்றதான் ஒரு கோரிக்கையா இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஆப்ஷன். கவர்மெண்ட் காலேஜ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏன் அங்க சூஸ் பண்ண போறது இல்ல? நல்ல ஒரு விஷயம் தான். என்னோட பேர் ரூபிகா. நான் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு மார்க்கில் வந்து அவங்களோட டோட்டல் லைஃபே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நிறைய பேர் சூசைடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேறுபாடு இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இல்லாமல் தனியாக இப்போ இந்த கம்யூனிட்டினா இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்னு வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ன்ற ப்ரைவேட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என் பேர் பிருந்தா. நான் ஃபர்ஸ்ட் ஐடிலேருந்து வந்திருக்கேன், சக்தி கைலாஸ் உமன்ஸ் காலேஜ். எனக்கு என்னென்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் காசு இருக்குது, அதனால ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்போ இந்த சரௌண்டிங்ஸில் நம்ம இருக்கோம். ஆனால் பெற்றவங்க வந்து நாலேஜ் வரட்டும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கட்டும், மற்ற நாலேஜ் எல்லாம் அவங்க கெயின் பண்ணட்டோன்றதுக்காக கடன் பட்டு அங்கங்கே காசு வாங்கி நம்மளை வந்து இங்கிலீஷ் மீடியமில் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், உதவித்தொகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தராங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் படித்தாலுமே சரி, அவங்களோட பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருந்து தான் வந்திருப்பாங்க. பேரண்ட்ஸோட கஷ்டமெல்லாம் தெரிஞ்சியும் அவங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த உதவித்தொகை கூட நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற எத்தனையோ பசங்க இருக்காங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரிச் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்றா கன்சிடர் பண்ணி அதை ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணி ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, பிரைவேட் ஸ்கூல்ல கிடைக்குதுன்னு சொல்றீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன இப்போ இது வரைக்கும் கிடைச்சது இல்ல, என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்? நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிப்பேன், இது இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் இங்க செய்யலாம், இங்க பிரைவேட் ஸ்கூல்ல செய்யறாங்கன்ற விஷயங்கள்லாம் என்ன? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் வந்து நம்ம ஃப்ளூயண்டா கத்துக்கணும்னா அது வந்து நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் போறோம். நிறைய தமிழ் மீடியம்ல இருந்து படிச்ச வந்த பசங்க எல்லாம் நிறைய இங்கிலீஷ் பேசுறாங்க. உங்களுக்கு பர்சனலா நீங்க என்ன விஷயத்தை வலியுறுத்த விருப்பப்படுறீங்க? பர்சனலா எனக்கா இருக்கட்டும், சேம் வே பேரண்ட்ஸா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூல் எதுக்காக சேர்த்துறாங்கன்னா அவங்க வந்து நாலேஜ் கெயின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் மேல இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லோவா தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துனா டிசிப்ளின் இருக்காது சொல்லிட்டு, இல்ல அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே நினைச்சு கொஞ்சம் நம்ம பசங்க கெட்டுருவாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனாலதான் அவங்க கடனுடன் பட்டு அவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து சேர்த்துறாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னா கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் வேணும். என்னோட நேம் ராஃபியா அஞ்சும். ஐ எம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிஏ செகண்ட் இயர் பேசுறேன். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம், நம்ம தமிழ்நாட்டுல பஸ்ஸஸ் இருக்கு, பட் வந்து அதை வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்ட்டு இருக்கு, பட் அது ஃபாலோ பண்றது இல்ல, எல்லாருமே மிங்கல் ஆயிட்டு உட்கார்றாங்க. என்னோட கோரிக்கை என்னன்னா, பெண்களுக்குன்னு தனியா முன்னாடி ஜென்ஸுக்கு வந்து பின்னாடி இருந்தா அது ஃபாலோ பண்ணா, அது வந்து கோரிக்கையா நம்ம தமிழ்நாட்டுல வச்சா அது ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ரஷ், ஃபுல்லா ரஷ், அதுல ஜென்ஸும் லேடிஸும் எல்லாருமே மிங்கல். என்னோட பின்னாடி வந்து ஒரு ஜென்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க டச் பண்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அது வந்து அந்த மாதிரி மாறி இருந்தா அது ஏன் அந்த மாதிரி ஆகுது? நம்மளுக்கு அது சேஃப்டி இல்ல தானே லேடிஸ்க்கு? நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ கர்நாடகால நீங்க எடுத்துட்டீங்கன்னா முன்னாடி லேடிஸ் பின்னாடி ஜென்ஸ், அதோட அங்க சீட் இருந்தாலும் இல்லனாலும் அங்க லேடிஸ் தான், ஜென்ஸ் அந்த மாதிரி இருந்தா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்.